அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஈவினிங் மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். 4 மணிக்கு மேலே டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாலும் டீ தூளும் கொதிக்க விட்டுருக்கேன். இன்றைக்கி மசாலா டீ தான் போட போகிறேன் ஈவினிங்க்கு. அதாவது கொஞ்சமாக பட்டை, அப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 5, 6 மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சிக்கு பதிலாக சுக்கு போடுறது தான் உண்மையாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாலும் டீ தூளையும் கொதிக்க விட்டுருக்கேன். அதோட இந்த பவுடரையும் போட்டு நல்லா கொதி வர்ற தட்டியும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து அந்த நுரை பொங்கி வரணும். அது தட்டியும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஆனால் சீனி மட்டும் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி மசாலா டீ, ஹெர்பல் டீ மாதிரி குடிக்கிறப்ப நீங்கள் வெல்லமோ கருப்பட்டியோ சேர்க்குறது தான் உண்மையிலே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் பஜ்ஜி மிளகாய் இருந்தது. சரி, பஜ்ஜி மிளகா மட்டும் கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி வெங்காய பஜ்ஜியும் போட்டுருவோம்னு சொல்லிட்டு வெங்காயத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டு பஜ்ஜி மிளகாவில் பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி நான் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இது பண்ணல. ஆல்ரெடி கடலை மாவும் கொஞ்சமாக அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, இதில் லைட்டாக இஞ்சி பூண்டு தட்டி கூட போட்டு நீங்கள் பஜ்ஜி சொல்லவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஈவினிங் டயத்தில் இந்த ஸ்வீட்னஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அஸ்கரத்தாக்கு அந்த மாதிரி பிடிக்காது. அவங்களுக்கு பஜ்ஜி, போண்டா, வடை இந்த மாதிரி சாப்பிட்டே பழகிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிறப்ப வடை, பஜ்ஜி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் ஈவினிங் கேட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்கு இருக்கிறப்ப செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கலர் நான் சேர்க்கல. இந்த கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணல. நான் அப்படியே பஜ்ஜி மாவு என்ன கலரில் இருந்துச்சோ அதே மாதிரியே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கலரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் கேசரி பவுடர், ஆரஞ்சு, எல்லோ, சிவப்பு எது வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு பள்ளிக்கு டைம் ஆனதுனால கொஞ்சமாக பஜ்ஜி மட்டும் வச்சு டீ போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு தான் வெங்காய பஜ்ஜி எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு போட்டோன்னே பசங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டு 2 பேருமே பள்ளிக்கு கிளம்பிட்டாங்க. அஸ்கரத்தா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நானும் அஸ்கரத்தா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். டீ உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பள்ளிக்கு கிளம்பியாச்சு. நான் பள்ளிக்கு வர டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 போல் வந்திருந்தேன். வந்தப்போ பார்த்தீங்கன்னா டீ இதெல்லாம் குடிச்சு நம்ம ஆல்ரெடி குடிச்சிட்டு வந்தனால உட்காந்து அவங்க சொல்கிறது மட்டும் கவனிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு, பட்டிமன்றம், கவிதை என்னென்னமோ நிறைய போட்டிகளை கலந்துக்கிட்டாங்க. இதில் பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு, ஹதீஸ்க்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறது இருந்துச்சு. அதை நீங்களே கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம். தொழுகை, இஸ்லாத்தின் தொழுகையின் முக்கியத்துவம் என்ன? அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். தொழுகை இஸ்லாம் மார்க்கத்தின் தூணாகும். துஆவின் சிறப்பு என்ன? அத்ஆஉ முஃப்குல் இபாத். துஆ பிரார்த்தனை வழக்கங்களின் மூளையாகும். நடுவில் பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சரியான மழை. சரி லைட்டாக பெஞ்சிட்டு விட்டுரும் அப்படின்னு பார்த்தா உட்கார கூட விடலைங்க. அந்தளவுக்கு ஹெவி மழை. அதனால் செஞ்சு விட்டு கொஞ்ச நேரம் பெண்கள் பள்ளியில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுட்டாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே பெண்கள் பள்ளியில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அத்தட்டியுமே அங்கே சொற்பொழிவாற்றுறவங்க, பேச்சாளர் எல்லாமே அந்த மைக் மூலிமா எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் உட்காந்து பள்ளியில் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். எப்படா மழை விடும் அங்கே போய் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எங்களுக்குமே. நிறைய கதை பேசிக்கிட்டு இருந்தோம், அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டியிலையுமே ஒரு பரிசு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி ஹதீஸ்லலாம் கலந்துக்கிட்டதுக்கும் ஒரு பரிசு கொடுத்துருந்தாங்க. 2 பரிசு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பரிசு வாங்குறப்போ இருந்தோம். 2வது பரிசு கூப்பிட்றப்போ வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சு சாப்பாடு இங்கேயே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் பாப்பா கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இதுதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பரோட்டாவும் சால்னாவும் தரோம் அப்படின்ட்டாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.